சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்களுக்கான இன்றைய முக்கிய தகவல். மிக அருமையான சூப்பரான ஒரு பிளானோட இன்றைய தகவலாக ஆசிரியர்களை சந்திக்கிறேன். குறிப்பாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நூலிலையில் வாய்ப்பை தவறிய ஆசிரியர்கள், ஸோ அடுத்த தேர்வுக்கு நீங்கள் கண்டிப்பாக இப்போ இருந்தே தயாராகும் பொழுது உங்களுக்கான வெற்றியானது உரித்தாகும். ஸோ அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு யூஜிடிஆர்பி பிஇஓ எக்ஸாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம்ங்கிறது நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெஸ்ட்டை 3 டைம் பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. ஸோ அப்போ இந்த டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி பிஇஓ டெட் எக்ஸாம், ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா சரிங்க, இந்த தேர்விற்கு ஒரே இடத்துல உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேங்க் ப்ரொவைட் பண்ணும் பொழுது எந்த தேர்வாக இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப பேமெண்ட் கட்டி ஜாயின் பண்ணணுங்கிற ஒரு மெத்தடை தவிர்த்து ஸோ வெற்றி பெறுவதற்கு வரைக்கும் உங்களுக்கான அரசு பணி உங்கள் கையில் இருக்குங்கிற கான்செப்டில் ஃப்ரீ பேஜ் ஆனது. இந்த தேர்வில் எந்த தேர்வுனாலும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா தேர்வுக்குமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கனாலும் பண்ணி அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்கை ஒரே இடத்துல பெறுவதற்கான ஒரு ஃப்ரீ பேஜ் ஆனது நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதற்கு நவம்பர் 15 பார்த்தீங்கன்னா இறுதி நாளாக நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நான் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி பிஇஓ இதற்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன ப்ராசஸ் பண்ணணும் சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் தான் இதற்கான அனைத்து ப்ராசஸுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2025 அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. ஸோ இந்த தேர்விற்கு இண்டிவிஜுவலாக ஃப்ரீ பேஜ் யூஜிடிஆர்பி பேப்பர் 2 தமிழ் டீம் சொல்லி தமிழுக்கு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதனை தொடர்ந்து இங்கிலீஷ் பாடத்துக்கு நம்ம பண்ணுறோம். இங்கிலீஷை தொடர்ந்து மேத்ஸு, மேத்தமெட்டிக்ஸை தொடர்ந்து ஹிஸ்ட்ரியை தொடர்ந்து ஜியாகிரபி. ஸோ இதற்கு நம்ம என்ன செய்கிறோம், ஃப்ரீ கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு தனியாக ஒரு குரூப் நம்ம விசிபிள் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதனை குறித்த வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் போய் யூடியூப் சேனலை பார்க்கும் பொழுது எளிமையாக இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து அதாவது இதற்கு முந்தைய வீடியோவே இந்த வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவுக்கு முந்தைய வீடியோ டிஆர்பி பிஇஓ எக்ஸாமிற்கு இண்டிவிஜுவலாக ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸ் எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி டெஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்து கொஸ்டின் பேங்க் கொடுக்குறோம். அது இண்டிவிஜுவலாக ஒரு குரூப் நம்ம விசிபிள் பண்ணியிருக்கோம். அது பிஇஓ எக்ஸாம் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் குறித்த வீடியோ கடந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 எக்ஸாமுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். ஆனால் அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் யூஜிடிஆர்பி பிஇஓ டிஎன்டிஇடி, ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஒரே இடத்துல அட்டன் பண்ணணும் சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஒரு சூப்பரான பிளான் தான் சுபி டீம் ஃப்ரீ கொஸ்டின் பேங்க் பேஜஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குரூப் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் குரூப்பு. ஸோ இந்த குரூப்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இந்த 4 தேர்விற்கும் தேவையான ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா, ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துறோம். ஸ்டடி மெட்டீரியலை கொடுத்து கொஷின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுமே இதில் இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும். ஸோ இதற்கு காலம் இவ்வளோதான் கிடையாது. நீங்கள் மொபைல் ஆப்ஸை மொபைலில் எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் லைஃப் டைம் வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சுபி குழுவினுடைய ஒரு ஆஃபராக உங்களுக்கு நவம்பர் 15 இறுதி நாளாக பண்ணுறோம். ஆனால் இந்த இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய இந்த குரூப்பில் என்ன இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய யூஜிடிஆர்பி பிஇஓ இதில் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம். ஒன்லைனர் கொடுக்குறோம் சரிங்களா, ஒன்லைனர் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் இருக்கும், ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருக்கும்.
ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேங்க். ஸோ இந்த 5மே உங்களுக்கு இண்டிவிஜுவலில் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஆனால் இந்த ஃப்ரீ வெர்ஷனில் இந்த சுபி டீம் ஃப்ரீ கொஷின் பேங்கில் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு இது இண்டிவிஜுவல். ஆனால் இது டோட்டலாக 4 எக்ஸாமை இணைத்து அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும், கொஷின் பேங்க் இருக்கும். ஸோ இதை கொடுத்துருக்கோம். அப்போ எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதை இண்டிவிஜுவல் வேணும்னா இண்டிவிஜுவலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃப்ரீயில் இந்த இதுதான் எல்லா எக்ஸாமுக்கும் வேணுனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் இது முழுக்க முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆர்ம்ஸ்க்கு மட்டும் நீங்கள் 500 பே பண்ணி நீங்கள் நினச்சினா ஆர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி சுபி டீமுக்குன்னு எந்த பேமெண்ட்டும் நீங்கள் பண்ண வேண்டியது வராது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த 3ல் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ போன வீடியோ நம்ம யூஜிடிஆர்பி குறித்து கொடுத்துருப்போம். அதுக்கு முந்தைய வீடியோ பிஇஓ எக்ஸாமை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த இண்டிவிஜுவல் பேஜ்ங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ இப்போ பார்க்கக்கூடியது இந்த சுபி டீம் ஃப்ரீ கொஷின் பேங்க் பேஜ். இதில் எப்படி இணையணும், ஃபஸ்ட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான். நீங்கள் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவே போதும். புதியதாக இன்ஸ்டால் பண்ணக்கூடியவங்க ப்ளே ஸ்டோர் போய் சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் டைப் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய நேம் ப்ளஸ் ஃபோன் நம்பர் கொடுத்து தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை சுபி குழுவினுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு 9159 சரிங்களா 357005 இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் ஆப்ஸ் இன்ஸ்டால் நம்பர் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் நம்ம என்ன செஞ்சுருவோம், ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நவ் ஆடட்னு உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருவோம், மெசேஜ் கொடுத்துருவோம். கொடுத்த பிறகு இந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆயிடுவீங்க. இனிமே தான் நீங்கள் ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய நம்பரை நீங்கள் என்ன செய்றீங்க, சுபி குழுவினுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு கொடுக்குறீங்க. ஆப்ஸ் இன்ஸ்டால் நம்பருக்கு பேமெண்ட் ரூபாய் 500 பே பண்ணி அந்த ஸ்லிப்பையும் கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, டைரெக்டாக குரூப்பில் ஆட் ஆகிக்கிறீங்க. ஆட் ஆகிட்டு உங்களுடைய மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஹோம் பேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா சுபி டீம் ஃப்ரீ கொஷின் பேங்க் பேஜஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் நினச்சிறீங்க கிளிக் பண்ணுறீங்க. அதை கிளிக் பண்ணும் பொழுது மேலே பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ, அட்டண்டன்ஸ், அசைன்மெண்ட்னு ஒவ்வொரு ஃபோல்டராக இருக்கும். ஸோ அதை 1 by 1 நீங்கள் தள்ளும் பொழுது ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு ஃபோல்டரானது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டெட் எக்ஸாமுக்கான பேஜ், பிஇஓ எக்ஸாமுக்கான பேஜ், யூஜிடிஆர்பி தமிழுக்கு, பிஜிடிஆர்பி தமிழுக்கு. ஸோ இது போக இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள ஒவ்வொரு சப்ஜெக்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெட் எக்ஸாம் சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா டெட் எக்ஸாமோட கொஷின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிஇஓவை கிளிக் பண்ணிங்கன்னா பிஇஓ எக்ஸாமுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாமே இருக்கும். ஸோ அதாவது ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேங்க் மட்டும் இருக்கும். கிளாஸஸ் ஆன்லைனர் டெஸ்ட்டுனா நீங்கள் இண்டிவிஜுவலில் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, ஸோ ஒவ்வொரு குரூப்பாக இதில் இருக்கும். நீங்கள் இதை எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் 1 by 1 ஓப்பன் பண்ணி ஓஎம்ஆரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுடைய கருத்து இருந்துச்சுன்னா சுபி குழுவை தொடர்பு கொள்ளலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் 1 by 1 கொஷின் பேங்கை யூஸ் பண்ணிக்கலாம், மெட்டீரியலை படிச்சுக்கலாம். ஸோ இது சுபி குழு உருவாக்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. ஸோ மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபி குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.